ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு நாள் கூட முடியாதில்ல. ஒரு நாளாவது நான் நிம்மதியாக தூங்குவேனா? எல்லாரோட பிரச்சனையும் ஒரு நாள் முடியுது, ஏன் என்னோடய பிரச்சனை மட்டும் ஒரு நாள் கூட முடியவே மாட்டேங்குது? இந்த மாதிரி டயலாகெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. நம்மள நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் தாங்க அது. லைஃப்பில் எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்கும், சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் நம்மளில் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு 1 or 2 பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்கும்ல. பெரிய ப்ராப்ளம்ஸ் இந்த சென்ஸ் அது எதர் ரொம்ப மாதமாக இருக்கலாம், ரொம்ப வருஷமாக இருக்கலாம். என்னடா இதெல்லாம் இருந்து எனக்கு பழகியே போச்சு, இது எத்தனை வருஷமாக இருக்குன்னு எனக்கே தெரியல, இது எப்போ முடியும்னு எனக்கு தெரியல, பார்ப்போம் ஒரு நாள் முடிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு 1 or 2 ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கல்ல. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஒரு நாள் முடிஞ்சால் நம்ம லைஃப் செமையாக இருக்கும், அதெல்லாம் முடிஞ்சால் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நம்ம யோசிப்போம். பட் அதெல்லாம் எப்போ முடியும்? அதெல்லாம் ஒரு நாள் முடியுமா? அதெல்லாம் முடியறதுக்கான சான்சஸ் இருக்கா? நம்மளோட லைஃப்லேயும் இன்னும் கொஞ்சம் நிறையா ஹாப்பினஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கா? தாராளமாக இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இந்த வாரத்துக்கான எபிசோடே அதுதாங்க. விடியாத இரவென்று எதுவும் இல்லை, ஈவன் த டார்க்கஸ்ட் நைட் வில் எண்ட் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம், சரிங்களா? ஸோ நான் சொல்லணும்னு நினைக்கிற முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஜென்ரலாக ஒரு விஷயத்துக்கு துவக்கம்னு ஒன்று இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக முடிவுன்னு ஒன்று இருக்கும், கரெக்டுங்களா? ஒரு விஷயத்துக்கு பிகினிங்னு ஒன்று இருக்குன்னா கண்டிப்பாக எண்டிங்னு ஒரு விஷயம் இருந்தே ஆகணும், கரெக்டுங்களா? இப்போது உங்கள் லைஃப்லேயே நீங்கள் திரும்பி யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் எதர் காலேஜில் இருக்கலாம், ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். பட் ஒரு 5 years பின்னாடி போனாலோ இல்லை ஒரு 10 years பின்னாடி போனாலோ அப்போ கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்திருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் ஒரு நாளுமே முடியாது, இதெல்லாம் எப்போ போகுன்னு கூட தெரியாதுங்கிற மாதிரி ஒரு சில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். பட் அது கூட ஒரு நாள் முடிஞ்சது தான், கரெக்டுங்களா? என்ன, ஒரு சில விஷயங்கள் ஒரு சில வாரங்களில் முடிஞ்சிருக்கலாம், இல்லை ஒரு சில விஷயங்கள் ஒரு சில மாதங்களில் முடிஞ்சிருக்கலாம், ஏன் சில வருடங்கள் கூட ஆயிருக்கலாம். பட் துவக்கம்னு ஒன்று இருந்தால் அது கண்டிப்பாக முடிவுன்னு ஒன்று இருக்கணுங்கிறதானுங்க இயற்கையோட நியதியே. ஸோ எப்படி நம்மளோட பழைய ப்ராப்ளம்ஸ்லாம் ஒரு நாள் முடிஞ்சதோ, எப்படி நம்மளோட பழைய ப்ராப்ளம்ஸ்லாம் முடியாதுன்னு நினச்ச ப்ராப்ளம்ஸ் கூட ஒரு நாள் முடிஞ்சதோ, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது இம்ப்ரூவ் ஆச்சோ, அதே மாதிரி இப்போ நமக்கு இருக்க முடியாதுன்னு நினைக்கிற ப்ராப்ளம்ஸ் கூட கண்டிப்பாக ஒரு நாள் முடியுங்க. அது முடியாமல் போக வாய்ப்பே கிடையாது. என்ன, இப்போ உங்களுக்கு அது முடியாத மாதிரி தெரியலாம், எங்கேயோ ரொம்ப தூரத்தில் இருக்க மாதிரி தெரியலாம், பட் கண்டிப்பாக அது கூட ஒரு நாள் முடியும். ஒரு சின்ன ஹோப் வச்சுக்கோங்க, ஒரு பிலீஃப் எப்பவுமே வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அடுத்து நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பஸ்ஸை யாரோ ஒருத்தங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க, உங்களை சுற்றி ஃபுல்லாக ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருக்காங்க. நடுராத்திரி ஒரு 12 மணி 1 மணி மாதிரி இருக்குது. அண்ட் அந்த பஸ் ஏதோ ஒரு குகைக்குள்ளே போயிட்டுருக்கு. அந்த குகையை சுற்றி இருட்டாக இருக்குது, அந்த குகையில் நிறைய விலங்குகள் இருக்குது, அந்த இடமே ரொம்ப அன்சர்டனாக இருக்குது, உங்களுக்கு செம பயமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் பயப்படுறதோ இல்லை ஐயோயோ எப்படா அந்த குகை முடியும், ஐயோ எப்படா அந்த பஸ் நிற்கும், ஐயோ எப்படா அந்த பயணம் முடியுங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறது ரொம்ப நேச்சுரல் தான், பயப்படுறது ரொம்ப நார்மல் தான். பட் உங்களோட வாழ்க்கைங்கிற பஸ்ஸை ஓட்டுறது யார்? நீங்களா இல்லை இன்னொருத்தரா? நீங்கள் தானே ஓட்டுறீங்க. அப்புறம் என்னங்க உங்களுக்கு பயம்? அந்த குகை இன்னைக்கு முடிஞ்சா என்ன, நாளைக்கு முடிஞ்சா என்ன, இல்லை 10 நாள் ஆனால் என்ன? அந்த குகையில் 100 விலங்குகள் இருந்தால் என்ன, இல்லை 1000 விலங்குகள் இருந்தால் என்ன? எவ்வளோ இருட்டாக இருந்தால் என்ன? உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா? உங்களுக்கு உங்களோட தைரியம் மேலே நம்பிக்கை இல்லையா? உங்களுக்கு உங்களோட வில் பவர் மேலே நம்பிக்கை இல்லையா? உங்களை நீங்கள் முழுசாக நம்புங்க. நீங்கள் தான் அந்த பஸ்ஸை ஓட்டுறீங்க, உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. அந்த ப்ராப்ளம் இன்றைக்கி முடியலன்னா பரவாயில்ல, கண்டிப்பாக நாளைக்கு முடியலாம், கண்டிப்பாக அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ முடியலாம். பட் நாம் என்றைக்குமே ஹோப் விட்டுறக்கூடாது. நாம் டிரைவராக நம்மளோட வேலை என்ன, ஃபோக்கஸ் பண்ணணும், ரோடை ஃபோக்கஸ் பண்ணணும். 1 step at a time, 1 road at a time, 1 thing at a time எடுத்துகிட்டு சின்ன சின்ன விஷயமா, ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தால் கூட அதை சின்ன சின்னதாக பிரேக் பண்ணி சின்ன சின்னதாக எடுத்துகிட்டு நம்ம முன்ன போயிட்டே இருப்போமே. யாருக்கு தெரியும், ஒரு நாள் அந்த குகையை முடியலாம், ஒரு நாள் அந்த இருள் நீங்கலாம், அண்ட் ஒரு நாள் நம்மளோட ப்ராப்ளம்ஸும் முடியலாம். மறுபடியும் சொல்கிறேன், தைரியமாக இருங்க. பிகாஸ் உங்கள் லைஃப் ஓட்டுறது நீங்கள் தான். நோ ஒன் எல்ஸ் இஸ் கண்ட்ரோலிங் யூ. உங்களை யாருமே இப்போ நவீனுக்கு எதிராகவோ, கார்த்திக் எதிராகவோ, ஸ்வேதாக்கு எதிராகவோ இங்கே யாருமே கிடையாதுங்க. எல்லாரும் அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க பிரச்சனைன்னு தான் ஓடிட்டுருக்காங்களே தவிர உங்களை கஷ்டப்படுத்தணும், உங்களை இது பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களோட விதிக்கோ கடவுளுக்கோ யாருக்குமே எந்த லாபமும் கிடையாது. யாரும் அப்படி பண்ணவும் போகிறது கிடையாது, சரிங்களா? ஸோ ரிலாக்ஸாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. இன்ஃபேக்ட் எவ்வளோ இருட்டாக இருந்தாலும் சரி, அந்த பஸ் ரைடை கூட என்ஜாய் பண்ணிட்டு போங்க. பிகாஸ் இதெல்லாமே லைஃப்பில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஸோ நான் ஃபைனலாக முடிக்கும் போது என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நமக்கு பகல் நேரமும் இருக்குது, இரவு நேரமும் இருக்குது, கரெக்டுங்களா? பகல் நேரங்கள் எப்போவுமே கொஞ்சம் லாங்காக இருக்கும். பிகாஸ் நம்ம நாள் ஃபுல்லாக முடிச்சிருப்போம், காலேஜ் போவோம், ஒர்க் போவோம், அந்த நாள் ஃபுல்லாக ஏதாவது பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த நாள் முடிய கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம நைட்டு போய் தூங்குறோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த நைட்ஸ் டக்குன்னு சீக்கிரம் போன மாதிரி இருக்குங்கல்ல. நம்ம இப்போ தான் தூங்குன மாதிரி இருக்கும்,
பட் அதுக்குள்ளே நம்ம அம்மா வந்து நம்ம எழுப்புவாங்க, இல்லை அலாரம் அடிக்கும், அதுக்குள்ளே நம்ம எந்திரிச்சிருவோம். கரெக்டுங்களா? பட் எல்லா இரவுகளும் அப்படி இருக்குமா? எல்லா இரவுகளும் நம்ம படுத்தோன்னே தூங்குவோமா? எல்லா இரவுகளும் சீக்கிரமே முடியுமா? இல்லை. ஒரு சில இரவுகள் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். நீங்களே யோசிச்சு பாருங்கள். ரீசெண்டாக கூட அது நடந்திருக்கலாம். தூங்கவே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். தூக்கமே எட்டி கூட பார்த்துருக்காது. எங்கேயோ தூரத்தில் ஹிமாலயாஸில் இருக்கும் தூக்கம். நாம் இங்கே கன்னியாகுமரியில் இருப்போம். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், தூக்கமே கிட்ட வராது. ஏதோ தாட்ஸ் எல்லாம் உள்ளே வரும். நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள்லாம் மைண்டில் வந்து ஓடும். 12 மணி ஆகும், 1 மணி ஆகும், 2 மணி ஆகும், 3 மணி ஆகும். ஆனால் தூக்கமே வராது. எப்பா என்னால் சத்தியமாக முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். பட் கடைசியில் என்ன ஆகும்? அந்த இரவு எவ்வளோ நீளமான இரவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ இருளான இரவாக இருந்தாலும் சரி, தூக்கமே வரலைனா கூட சரி, அடுத்த நாள் காலைல 5 மணி 6 மணி ஆக தான் போகுது. அந்த இரவு விடியாதான் போகுது. அந்த இருள் நீங்கள் தான் போகுது. கரெக்டுங்களா? பட் அடுத்த நாள் நீங்கள் மறுபடியும் நல்லா தூங்கியிருப்பீங்க. ஒரு வாரத்தில் நீங்கள் நல்லா தூங்கியிருப்பீங்க. ஸோ ஒரு இரவு எவ்வளோ இருள் சூழ்ந்திருந்தாலும் பரவாயில்ல, ஒரு இரவு எவ்வளோ நீண்ட இரவாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ கடினமான ஒரு பாதையாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக அந்த இரவும் ஒரு நாள் முடியும். உங்களோட கஷ்டமும் ஒரு நாள் முடியும். உங்களுக்கும் லைஃப்பில் எல்லா ஹாப்பினஸ், எல்லா நல்லது எல்லாமே நடக்குங்க. சரிங்களா? தைரியமாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க, நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நிறையா கடின உழைப்பை போடுங்க, ஸ்மார்ட்டாக யோசிங்க, சின்ன கோல்ஸ் வச்சுக்கோங்க, அண்ட் சும்மா அடித்து தூக்குங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ விடியாத இரவென்று எதுவும் இல்லை, முடியாத துயரென்று எதுவும் இல்லை, வாழாத வாழ்க்கை என்று எதுவுமே இல்லை. சரிங்களா? எப்பவுமே முழு மனசாக நம்புங்க, பிலீவ் பண்ணுங்க, ஹாப்பியாக இருங்க, அண்ட் எப்போவுமே மறந்துடாதீங்க, வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுட்டு இருக்க எல்லாருமே, இந்த எபிசோடை கேட்டுட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து எல்லா ஹாப்பினஸும் கிடைக்கணும், அவங்க லைஃப்பில் ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் யூனிவர்ஸ் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். யூனிவர்ஸ் என்னோட ஃப்ரெண்டு தான், நான் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. நீங்கள் இது வரைக்கும் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நவீன் விக்னேஸ்வர், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். டாடா, பபாய்.